ஹாய். இந்த வீடியோ யாருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக இந்த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தாஸ் ஃப்ரம் தாஸ் அகாடமி யூடியூப் சேனல். பர்பஸ் ஆஃப் வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் ஸ்டைல், ப்ராப்ளம்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதுக்கான என்ன சொல்யூஷன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து வன்முறை அதிகமாயிட்டு இருக்கு. அது போக அவங்களுடைய ட்ரக் யூஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இதெல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு கேள்வி. யார் பொறுப்பெடுக்கிறது? இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் 2026 ஆகஸ்ட், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மனநிலைக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? எஜுகேஷனல் சிஸ்டமா, இல்லை பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜியா, இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்ரோச், இல்லை சமுதாயமா, இல்லை கவர்மெண்ட்டா? நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா நம்ம யார் மேலேயும் ப்ளேம் பண்ணுறதுனால எந்த ரிசல்ட்டு பெருசாக வரப்போகிறது கிடையாது. ஒரு கலெக்டிவ் டீம் எஃபர்ட்டாக நாம் இதுக்கான சொல்யூஷனை ஃபஸ்ட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், எஜுகேஷனலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டு எதுக்காக படிக்கிற காலத்தில் ட்ரக்ஸ் நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்குது? இதை நம்ம யோசிக்கணும். யார் யார் இதில் விக்டிமாக விழுகிறாங்க? ஓகே, இப்போது நம்ம ட்ரக்கு விற்கிறவங்க அவங்கள போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வாட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ ஃபார் ட்ரக்ஸ்? ஓகே, ஸோ நம்பர் 1, டாக்ஸிக் ஃபேமிலி. எந்த கணவன் மனைவி அன்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களோட குழந்தைகள் சான்சஸ் ஜாஸ்தி. வன்முறையாளனாக மாறுறதுக்கும் ஜாஸ்தி, ட்ரக் மேலே டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. ரெண்டாவது, அவனுடைய பேஷன் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். டீச்சர்ஸ், பேரண்ட்ஸோட மெயினான ஹெல்ப் என்னென்னா, அவனோட ஏரியா ஆஃப் எக்ஸலன்ஸ் எதுவோ, ஹவு அந்த சைல்டு டிசைன் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஸோ ஒரு போட்டி மனப்பான்மையில் மார்க்ஸ்க்காக விரட்டப்படும் மாணவ சமூகம். இப்போ மார்க்ஸை செல்ஃப் மோட்டிவேட்டடாக சேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஃபியர் பேஸ்டு மோட்டிவேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது இங்கே எது ஃபியர்லேருந்து பண்ணாலும் அது கொண்டு போய் ராங் இடத்துல விட்டுரும். நம்பர் 2, ஸ்டூடெண்ட்ஸோடைய அகடமிக்ஸ் என்ன ஸ்டேட்லேருந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அது பியூட்டிஃபுல் ஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்களா, இல்லை ஒரு சஃபரிங் ஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்களா? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் என்ன ஸ்டேட்லேருந்து குழந்தைய நம்ம ரைஸ் பண்ணுறோம்? ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்லேருந்து பண்ணுறோமா, சஃபரிங் ஸ்டேட்லேருந்து பண்ணுறோமா? பியூட்டிஃபுல் ஸ்டேட் அப்படின்னா அழகான ஸ்டேட் என்ன சொல்ல, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி சொல்ல, உள்ளே சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் எமோஷன்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸில் இருக்கானா, இல்லை டாக்ஸிக் ஹார்மோன்ஸில் இருக்கானா, கெமிக்கலி ஸ்பீக்கிங். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இதுதான் சொசைட்டி. எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு சொசைட்டி. அப்போது இங்கே யாருக்குமே கெட்டதாக இருக்கணும், இப்படி சமூகம் இப்படி இந்த மாதிரி தப்பான வழிகளில் போகணும் யாருக்கும் பெருசாக இன்டென்ஷன் கிடையாது பெரும்பான்மையான மக்களுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கான ஒரு தொகை, ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு அன்ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கான ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஒரே ஒரு தலைமுறை நம்ம செய்ய வேண்டியது, ஒரு ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஹாப்பியான லட்சியம் உள்ள தன்னுடைய பேஷனை டிஸ்கவர் செய்துக்கிட்ட ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலையும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா
slowly we could march towards a better youth of India and future citizens. தொடர்ந்து இது சம்பந்தமான உரையாடல்கள் அண்ட் வீடியோஸ் இது வந்து தாஸ் அகாடமியில் டெலிகாஸ்ட் ஆகும். சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டு சிட்டிசன்ஸ், தமிழ் மக்கள் இதில் கூட பிரயாணிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து கலை, இலக்கியம், ஸ்போர்ட்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்கள் கையில் இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம கையில் எடுத்துட்டு என்னென்ன டாக்டிக்ஸ், என்னென்ன அப்ரோச் யூஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி லெட்ஸ் மேக் எ பெட்டர் சொசைட்டி. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் டைம். ஸ்டே கனெக்டட். Bye.